ஜவ்வரிசி மசாலா வடைக்கு 100 கிராம் ஜவ்வரிசி 6 மணி நேரமும் 5 மணி நேரம் கழித்து 50 கிராம் கடலப்பருப்பை 1 மணி நேரமும் ஊறட்டும். கடலப்பருப்பை வடிகட்டிட்டு 80% அரைச்சிடுங்க. கிண்ணத்தில் அரைச்ச கடலப்பருப்பு, வடிகட்டிய ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு 150 கிராம் அவிச்சது மசிச்சு போட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டிய பூண்டு மட்டும், சோம்பு, நறுக்கிய கருவேப்பிலை, உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. கையில் தண்ணியை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே போட்டு 2 நிமிடம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடு திருப்பி விட்டு பொரித்து நம்ம வெளியே எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நுரையெல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம இப்போது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வெளியே எடுத்துருங்க. மீதம் உள்ளதையும் அதே மாதிரி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி 2 சைடு திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு வெளியே எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஜவ்வரிசி மசாலா வடை செம்மையாக ரெடி ஆச்சு. தேங்க்யூ.